நார்மலாக இந்த பிரெஸ்ட்டில் வரக்கூடிய காமன் சிம்டம்னா பிரெஸ்ட்டில் கட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வரக்கூடிய பிரெஸ்ட் கட்டியை நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று கேன்சரஸ் கட்டின்னு சொல்லுவோம், ரெண்டாவது நான் கேன்சரஸ், அதாவது கேன்சர் அல்லாத கட்டின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த கேன்சர் அல்லாத நான் கேன்சரஸ் லம்ப்ஸ் இந்த பிரெஸ்ட் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நார்மலாக பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஏஜ் ரிலேட்டடாக சில வகையான சேஞ்சஸ் ஏற்படும். இந்த சேஞ்சஸ் ஆகக்கூடிய ப்ரொசீஜரில் சம்டைம்ஸ் லம்ப், அதாவது கட்டிங்கு உண்டாகலாம். அந்த வகையான கட்டியை நம்ம நான் கேன்சரஸ் லம்ப்னு சொல்லுவோம். இதில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கட்டின்னா ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். யங் ஃபீமேல்ஸில் அவங்களோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இந்த ஃபைப்ரோ அடினோமான்ற கட்டி உண்டாகுது. இந்த கட்டியை நம்ம கிளினிக்கலாக செக் பண்ணால் அது பிரெஸ்ட்டில் எல்லா பகுதியிலும் ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய தன்மை கொண்டிருக்கும். இந்த வகையான கட்டி எந்த வகையான பெயினையும் உண்டு பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் இந்த கட்டி வேகமாக வளரும் போது மட்டும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு பெயின் உண்டாகுது. அடுத்து நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய கட்டின்னா ஃபைப்ரோசிஸ்டிக் பிரெஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக பீரியட்ஸில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னால இந்த பிரெஸ்ட்டில் நீர் கட்டிங்க உண்டாகும். இந்த வகையான கட்டியை நம்ம ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸில் இந்த ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னால பெயின் உண்டாகலாம். இந்த மாதிரி பெயின் பீரியட்ஸ் டைமில் அதிகமாக இருக்கும். இந்த வகையான டிசீஸை நம்ம ஃபைப்ரோசிஸ்டிக் பிரெஸ்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய கட்டினா கேலக்டோசில், அதாவது ப்ரெக்னென்சி அல்லது லாக்டேஷன், பால் கொடுக்கக்கூடிய டியூரேஷனில் பெண்களுக்கு இந்த மில்க் செக்ரேட் ஆகக்கூடிய கிளாண்ட்ஸில் எதனா பிளாக் ஏற்பட்டால் அந்த பால் அங்கேயே கட்டி அது பால் கட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷில் கேலக்டோசில்னு சொல்லுவோம். இந்த கட்டி ஏற்படும் போது பெண்களுக்கு அதிகமான வலி ஏற்படலாம். சம்டைம்ஸ் இந்த கேலக்டோசில் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது பிரெஸ்ட் ஆப்சிஸாக கூட கன்வெர்ட் ஆகலாம். இந்த மாதிரி பிரெஸ்ட் ஆப்சிஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வலி ஏற்படலாம், ஃபீவர் கூட ஏற்படும். இந்த மாதிரி ஆப்சிஸ் இருந்துச்சுன்னா உடனே அதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து காமனாக நம்ம பிரெஸ்ட்டில் பார்க்கக்கூடிய கட்டினா ஃபில்லாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபில்லாய்ட்ஸ்ன்றது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய நான் கேன்சரஸ் லம்ப்னு சொல்லுவோம். சில டைம் இந்த ஃபில்லாய்ட் கட்டினது ஃபுல் பிரெஸ்ட்டையுமே ஆக்குபை பண்ணக்கூடிய சைஸுக்கு வளரலாம். இந்த மாதிரி ஃபில்லாய்ட் கட்டியாக இருந்தால் மட்டும் நம்ம அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரெஸ்ட்டில் எந்த ஒரு கட்டி ஏற்பட்டாலும் அதை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சரஸ் கட்டியா இல்லை நான் கேன்சரஸ் கட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஸ்கேன்ஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது மேமோகிராஃபி பண்ணிக்கிறது நல்லது. ஒன்ஸ் இந்த ஸ்கேனில் நம்மளுக்கு அதோட கேரக்டரை பொறுத்து பயாப்சி பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவோம். பயாப்சியில் அது நான் கேன்சரஸ் லம்ப் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அது எதனா பெயின் காஸ் பண்ணுது இல்லை சிம்டம்ஸ் ஏற்படுத்துதுன்னா மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா எந்த வகையான சர்ஜரியும் அதுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் கேன்சரஸ் லம்ப்ஸை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.